ஹலோ பனன்வீஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கோவாவில் டே 2. இன்றைக்கி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலான்னு இருக்கோம். நல்லபடியாக வரும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து கெசினோக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கோவாவில் வந்தால் நல்ல விஷயமா பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயம் தான் பண்ண முடியும். ஆனால் நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு எங்கள் கூட ஒரு ஆள் இருக்கார். ஆமாம், அற்புதராஜ் அண்ணன். காலையில் எழுந்துச்சி 7:30க்கெலாம் சண்டேயில் இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டார். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காரு சர்ச்சுக்கு. அவர் மாதிரிலாம் வர முடியாது. நாங்கள் செய்கிற பாவத்தெல்லாம் அவர் அங்கே சர்ச்சில் போய் கழுவிட்டு இருக்காரு. சரி, அவர் கழுவிட்டு வரட்டும். அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு வேறு என்ன அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்கே போய் பண்ணணுன்ட்டு பார்க்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைக் தான் நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம். பைக் வந்து 400 ரெண்ட்டு. பெட்ரோல் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் டேமேஜ் எதனா இருக்கான்ட்டு வீடியோ பண்ணிக்க சொல்கிறாங்க எங்களை. என்ன டென்ட் எதனா ஆச்சுன்னா அதுக்கு நம்ம தான் பே பண்ணணும். Don't park the bike on the road. Do not drink and drive. 10,000 fine. 10,000. ஓ, காலையில் டிஃபன் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஒரு கடையில் இட்லி அண்ட் பொங்கல் கேட்டிருக்கோம். பிளேட் ரொம்ப பெரிய பிளேட்டாக இருக்குது, பாருங்கள் காட்டுறேன். ஏன் பெரிய பிளேட் வச்சானா குறைஞ்சா போயிடுவாங்க? ஏன் இவ்வளோ கஞ்சம்? தட்டு வைக்கிற சைஸ் இதானா? கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். கோவாவில் ஃபுட்டுக்கு மட்டும் ரொம்ப 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 கஷ்டம். ஐயோ சாப்பாடா, நான் பொங்கல் நினச்சேன். லெமன் ரைஸ் எடுத்து வைக்கிறாரு. காலைல லெமன் ரைஸ் ஆனா பொங்கல் தானே? அது பொங்கல் மாதிரி தான் இருந்தது. நான் காட்டுறேன் பாருங்களேன். இங்கேருந்து பார்க்கும்போது அது எப்படி தெரியுது? பொங்கல் மாதிரி தானே தெரியுது. ஷாக் ஆயிடுச்சு. காலைல சாப்பாடா? நான் வீட்லேயே காலைல சாப்பாடு சாப்பிட மாட்டேன், வெளியே வந்து சாப்பிட்றேன். பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? பாருங்க, நானும் இட்லி, வடை, சட்னி, சாம்பார். பார்த்தீங்களா, சாம்பார் காஃபி மாதிரி தராங்க. வேணும் என்ன குடிச்சிடலாம். ஊர்கா. வாட் பிக்கல்? மிளகாவா? போதும். ஆரம்ப ஊர்கா இல்லையா? ஏன் என்ன அவங்க பொங்கல் மாதிரி இருக்குது ஆனால் ஓவன் பண்ண லெமன் ரைஸ் கொடுக்குறாங்க. ஊர்கா மாதிரி இருக்குது ஆனால் ஊர்கா இல்லையா? அது எது காரமா? இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. இந்த அருமையான ஃபுட்டை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறதா என்னன்னு தெரியல. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. ஃபஸ்ட்டு வடை. வடை நார்மலாக இருக்குது. இட்லியை நல்லா சட்னியில் ஃபிட் பண்ணி, என்ன சட்னியில் வெறும் காரம் தான் இருக்குது, உப்பு கூட இல்லையா? காரம் தான் இருக்கு. யோ, வெறும் காரம் ஆயாது, வெறும் மிளகா ஆயாது. ₹1 சோத்துக்கே உணர்ச்சி வசப்படுறீங்க. கண்டினியூ. செம்மையா எரியுது பாபாயி. தெரியாம கூட்டமாட்டோம். நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். கைஸ், நான் சாப்பிட்டாச்சு. நானும் ராகுலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியே சாப்பிட்டாச்சு. அற்புதனை வந்துட்டு இருக்காரு சர்ச்சு முடிச்சுட்டு. அவரும் இங்கேயே சாப்பிட வைக்கலாம். ஏன்னா வேற எதனா நல்ல வீட்டில் போய் சாப்பிட்டாருன்னா எங்களுக்கு மனசு கேட்காது. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். முக்கியமாக அந்த சட்னி, அந்த கார சட்னி தெரியுமா? அது கார சட்னிலாம் இல்லை, வெறும் காரம். அதை சாப்பிட வைக்கலாம். வந்துட்டார் அண்ணன். பாருங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எப்படி இருந்தது சர்ச்சு? காட் பிளஸ். தேங்க்யூ. வாங்க சாப்பிடுங்க, வாங்க. நல்லா இருக்கு. இட்லி, சட்னி, அப்புறம் லெமன் ரைஸ் வந்து சாப்பிடுங்க வாங்க. இப்போ அண்ணன் மாட்டில், அண்ணன் கிட்ட ஹோட்டலுக்கார தான் மாட்டினார். பிரியாணி, தந்தா பிரியாணி. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. பிரியாணி சாம்பார், சட்னி, கறி, நெய், கறி. இது கடல் அண்ணா தானே? நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இதான் கறி. சாம்பார் குடிச்சுக்கணும். அது சாப்பிட்டு அது குடிச்சுக்கணும். அதை ஊற்றிலாம் பேசிக்கூடாது. ஆமாம், திட்டுவார்ண்ணா அவர். என்னண்ணா தக்காளி சாதத்தில் சட்னி? நீ தானே ஒரிஜினல் ஃபாரினர். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு பையா. சட்னி, சட்னி, ரெட் கலர் சட்னி. நான் சாப்பிட்ணா, நல்லா இருக்கு. கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்டு
வயிறு கலக்கிடா. அதெல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குது சாப்பிட்டு. என்ன சட்னி? என்ன சட்னி இதா? சாப்பிட்டா செத்து போடுவாடா. நாங்கள் சாப்பிட்டோன்னா செம்ம வாயில எரிஞ்சு போச்சு. ஒன்று மட்டும் எப்படி வருது? அதான் நான் ஏமாந்துருவேன். ஏமாந்துருவீங்களா? ரொம்ப ஈஸியாக ஏமாத்திருவேன். எத்தனை வருஷம் ஏமாத்தாலும் எனக்கு தெரியாது, நான் ஏமாந்துருவேன். எங்களை பார்த்து 4 பேர் சாப்பிட வந்தாங்கன்னா இதை சாப்பிட்டுக்கிறாங்க பாவம். மாட்டீங்களா? ம். வாட்டர் பாட்டில் ஃப்ரீயா? உங்கள்கிட்ட கத்தி கத்தியா கோவா எல்லாம் மர்ம கோவா ஆகிடும். நீ ஏதோ பாவு பஜ்ஜி சாப்பிட்டியே, நல்லா இருந்ததா? மண்ணு பண்ணு அதான் அதோட உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரு மிளகா வைப்பானே, மிளகா சாப்பிட்டா அதான் போயிட்டு வந்தியா? சொல்லி இல்லை அண்ணன் பாத்ரூம் தான் இருந்தாருன்னு. ஏன்னா வாய்ஸ் அப்படி தான் இருந்தது. எப்படி கரெக்டாக பாத்ரூம் மட்டும் உனக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிட? நாங்கள் தேர்ன கடிக்க மாட்டேங்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லையா? ஆமாம், அது உள்ள நோஞ்சிடும். உள்ள எங்கன்னா நோஞ்சிட்டு உள்ள போயிட்டு யார் வீட்டில் கூட நோஞ்சிடுறது. உங்கள் வீட்டில் கக்கூஸ் போடுறதுக்கு சாரி அப்படின்ட்டு வந்துடுறது. பிள்ளைக்கு தேர் கொடுத்தான் பாரி, உங்க வீட்டுல கக்கூசு போனதுக்கு ரொம்ப சாரி. ஆனது ஆகி போச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து பதிலுக்கு நீங்க எல்லாரும் வந்து எங்க வீட்டுல ஆகி போயிட்டு போயிடுங்க. இன்னும் கொஞ்சம் சட்னி போட்டு சொல்லட்டுமா? ஒன் காஃபி 30 rupees. वेरी कॉस्ट नहीं नहीं 5 रुपया 5 रुपया भी कुछ नहीं होता है 5 रुपया भी कुछ नहीं होता है சும்மாறா இல்லை एक 5 रुपया எது எடுத்தாலும் 50ண்ணா. வண்டிக்கு டோக்கன் 50. 20 rupees இல்லையா? சென்னையில் 20 rupees அது. சென்னை 20 rupees. பக்கத்து கண்ணப்ப கடையில் 2 ரூபாய்க்கு தரானே, அவங்ககிட்டயே போய் எடுத்துக்க. இது சென்னையில் கோவா. சென்னை 20 rupees 20 rupees. एक what மல்கோவாவா? பைனாப்பிள் எடுத்துக்கோங்க, ஷேர் பண்ணிக்கலாம். ரேட் அதிகமா? பரவாயில்ல விடுவோம், ஷேர் பண்ணிக்கலாம். உள்ள போன வெளி மேலே தான் வச்சுக்கிறான் அவன். போன பைனாப்பிள் வாங்கிக்கலாம். ஒரு டீ கடைக்கு போனாலும் காசு எடுக்க மாட்டேன். அது நாத்தர பர்சுல கை விடுற, அது உள்ள கை தான் போய் தவிர வெளியே வர மாட்டேங்குது. பர்சு ஃபுல்லா ஓட்ட, ஆனா காசு எடுக்க மாட்டேன். ஏன் தீரீர? வெல்கம் டு பாகா பீச். அப்புறம் பீச் வந்து எல்லாம் மணல் இருக்குதுங்க, தண்ணி இருக்குது. டேட்டு குத்திக்கோ, லைன் போட்டுக்கோ, தப்பில்லை. லைன் டைட்டை போட்டுக்கண்ணா. பல்லே லெக்கா பல்லே லெக்கா. இதுல அது ஓக்கா அதே வைக்குது. ஊக்கா ஊக்கா இதுரா நேற்று அதை வச்சுதான் மூச்சு விட முடியாம வச்சிங்களா? அது எவ்வளோ அது? அது 1000 ரூபாய். ஐயோ, ஹெல்த் ஸ்பாயில் பண்றதுக்கு. நல்லா இருக்கிற உடம்பு கெடுத்துக்கணுமா? ஊக்க அடிங்க, சங்கு வச்சிருவாங்க சீக்கிரம். கண்டிப்பாக. பாகா பீச். மசாஜ் கிட்ட மசாஜ் பண்ணீங்கன்னா இந்த மசாஜில் வேஸ்டா? லேடிஸ் கிட்ட தான் பண்ணிப்பியா? சூப்பராக்கா. இரு ராகுல் எங்க விட்டு போற? ராகுல் அங்க இயற்கை ரசிச்சுன்னுங்கிறான். 4000 மசாஜ் எல்லாம் சேர்த்து 4000 பண்ணிக்கிறியா? நாங்கள் வந்து இப்போ பேராசீலிங் போக போகிறோம். அற்புதனாக்கு ஹைட்டு ஒத்துக்காதான். ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. பேலன்ஸ் இது மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் ஹைட்டுனா பயமாச்சா, ஊட்டாண்ட போய்க்கிறேன். அதனால நானும் ராகுல் மட்டும் இப்போ பேராசீலிங் போக போகிறோம். ஒரு ஆளுக்கு 800 rupees, 2 ஆளுக்கு 1600 rupees. ஃப்ளையிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 minute தான். அங்கே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃப்ளை பண்ணணும், கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னா நம்ம அங்கே போட்டில் போகிறவங்கிட்ட பார்கின் பண்ணி பேசி எக்ஸ்ட்ரா டைமுக்கு எவ்வளோ மேலே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஃப்ளை பண்ணிடலாமா மேலே. வந்து அந்த குங்ஃபு கலையை வந்து நான் கத்து தர போறேன் சார். அம்மா வாயம்மா.
hours later. We are going to Casino Pride. நாங்கள் கேசினோவில் போயிட்டு விளையாட போகிறோம். காசு வச்சிருக்கியா குழு வச்சிருக்கேன் பார்க்கலாம். பார்த்துட்டு கொஞ்சமாக விட்ட உடனே கிளம்பிடணும், இல்லைன்னா போயிட்டே இருக்கும். நாங்கள் போகிறது வந்து கேசினோ ப்ரைடு. இதுக்கு வந்து 2500 ஒரு ஆளுக்கு. வீக்கெண்டில் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா 2000 தான். நாங்கள் வீக்கெண்டில் வந்தோம்னா 2500 ப்ளஸ் எங்களுக்கு ஒருத்தர் கூப்பன் ஒன்று கொடுத்தாரு. அந்த கூப்பன் மூலமாக எங்களுக்கு 500 வந்து பெனிஃபிட் ஆச்சு. விளையாடுறதுக்கான ஒரு டோக்கன் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு ப்ளஸ் ட்ரிங்க்ஸு. நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ் யூஸ் ஆகாது, ஃபுட்டு மட்டும் ஃப்ரீ. அப்புறம் உள்ள பாலிவுட் டான்ஸ்லாம் ஆடுவாங்களாம், அது பார்க்கலாம். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கீழெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டேன்றாங்க. பட் மேலே வந்து டான்ஸ் ப்ளஸ் ஃபுட்டு இருக்குது. அங்கே ஒரு அக்கா தனியாக டான்ஸ் ஆடிப்பாங்க. பிரியாணிலேருந்து எல்லா வகையான ஸ்வீட்ஸ் கூட இருக்குது. நாங்கள் பிரெட்டு, கேக்கு, க்ரீம் கேக்கு, அப்புறம் ஏதோ ஒரு லட்டு கொடுத்துருக்காங்க. ராகி பிரெட்டு சூப்பராக இருக்கு. நல்லா ரோஸ்ட் பண்ணி சுகர் சிரப் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. கேக் மாதிரியும் இருக்குது. சின்னது நார்மல் கேக், க்ரீம் கேக் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் சும்மா எடுத்து வச்சிருக்கேன். எல்லாரும் எடுக்கிறாங்க, நம்மளும் எடுக்காம முட்டை அப்படி அதனால எடுத்து வச்சிருக்கேன். பட் ஆனால் அந்த ப்ரெட்டு சூப்பராக இருக்கு. மக்களே, இந்த வாட்டியும் 5000 ரூபாய் விட்டுட்டேன். அதெல்லாம் தெரியல, கரெக்டாக 5000 ரூபாயில் வந்தவொடனே ஒரு ஞான உதயம் வருது. அதுக்கப்புறம் மேலேயே சாப்பிட்டு ஒரு 500 ரூபாய் விட்டேன். அது ரொம்ப மனசு ஊற்றிட்டே இருந்துச்சு. சரி போய் பிடிச்சலாம் நினச்சேன். 5000 ரூபாய் விட்டுட்டேன். அதுதான் கேம்லிங்லாம் யாருமே ஆடாதீங்க, ரொம்ப 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 ஒஸ்ட்டு. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ரோட்டில் உட்காந்து இந்த 3 சீட்டு விளையாடுறது, பந்தயம் வைக்கிறது, அடமானம் வைக்கிறது, இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே, அது என்ன கேசினோ, அந்த மாதிரியான சேட்டைகளை பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. நீங்க என்னையா ஜோசியர், ஜாதகத்துல ரேஷன் கடையில என்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்க. நாளைக்கு போறது கூட காசு இல்லையா? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா.
ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும்.